ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றின வேலை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட வேலை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சம்பளமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வேலை இருக்குது, யார் யாரெல்லாமே அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன க்ரைட்டீரியா எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் மக்களே. அப்போ தான் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறோங்கிறதுக்கும் உங்களுக்கும் கிளியராக புரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் யார் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் ஜாப் தேடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அருவங்காடு கார்ட்ரேட் தொழிற்சாலையில் தான் இப்போ ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்கோம். மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வர்ற நீலகிரி மாவட்டம் அருவங்காடில் இருக்கிற கார்ட்ரேட் தொழிற்சாலையில் தான் இப்போ ஆள் எடுக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா CPWO பர்சனல் பணியிடங்களுக்கு தான் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த தொழிற்சாலையில் பார்த்திங்கன்னா வெடிமருந்துகள் தான் தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான போஸ்டிங்காக தான் இப்போ ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அது என்ன வயது வரம்பு, எப்படி விண்ணப்பிக்கிறது, என்ன கல்வி தகுதி, யார் யாரெல்லாமே அப்ளை பண்ணலாம், அதெல்லாமே தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்திய இராணுவம் மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளுக்கு தேவையான வெடிப்பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலையாக கார்ட்ரேட் தொழிற்சாலை இருக்குது. அதுக்கான 2024-25க்கான ஜாப் வேகன்சி தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். மொத்தம் 141 காலியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தபால் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க முடியாது. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 23/12/2024 அது வரையும் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பணியிடம் பார்த்திங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டம் தான், தமிழ்நாடு தான். உங்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளமும் கொடுத்துருக்காங்க. அந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பதவியின் பேர் பார்த்திங்கன்னா CPWO பர்சனல். இந்த பதவிக்காக தான் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. மொத்தம் 141 காலி இடங்கள். இதில் பொது பிரிவில் பார்த்திங்கன்னா 58 இடங்களும், OPC பிரிவில் 38 இடங்களும், SC பிரிவில் 21 இடங்களும், ST பிரிவில் 10 இடங்களும் கொடுத்துருக்காங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவுகளுக்கு 14 இடங்கள் கொடுத்துருக்காங்க. முன்னாள் நார்வன் பிரிவில் 14 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் SC ST OBC பிரிவினருக்கு வயது வரம்பு தளர்வுகளும் இருக்குது. இது SC ST பிரிவினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். தொழிற்பயிற்சிக்கான கவுன்சிலில் பார்த்திங்கன்னா AOCP ட்ரேட் பிரிவில் NAC NTC சான்றிதழ் வச்சுருந்தாலும் ஓகே. வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 35 வயது வரை இருந்தாலே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். தளர்வுகள் பார்த்திங்கன்னா SC STக்கு 5 ஆண்டுகளும், OBCக்கு 3 ஆண்டுகளும், XSMக்கு இராணுவ சேவை காலம் ப்ளஸ் 3 ஆண்டுகள் தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நார்மலாக 20லேருந்து 35 வயது வரையும் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் SC ST பிரிவினராக இருந்தால் எக்ஸ்ட்ரா 5 வருஷம் 40 வயசு உள்ளவங்க கூட அப்ளை பண்ணலாம். OBCக்கு எக்ஸ்ட்ரா 3 வருஷம் தளர்வுகள் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான். சம்பள விவரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்வு செய்யப்படும் பணியாளர்களுக்கு மாதம் 19,900 ரூபாய் அடிப்படை சம்பளம் மற்றும் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட TA சர்டிஃபிகேட்டும் வழங்கப்படும். ஸோ இது 1 வருட காலம் தற்காலிகமானது தான், பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. பணியின் தேவைக்கேற்ப எக்ஸ்ட்ரா கூட அந்த 1 இயர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களே தவிர கன்ஃபர்மேஷன் கிடையாது. எதன் அடிப்படையில் இது தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா NCVT மதிப்பெண், ட்ரேட் தேர்வு, இது மூலமாக செயல்முறை தேர்வு, இது மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் ஆகிறவங்கள நேர்முக தேர்வுக்கும் கூப்பிட்றாங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம்னு உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாகவே வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ddpdoo.gov.in என்ற இணையதளத்துக்கு போயிட்டு விண்ணப்பத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே வச்சுட்டு கீழே இருக்கிற முகவரிக்கு நம்ம அனுப்பிடலாம். நம்ம அருவங்காடு சீஃப் ஜெனரல் மேனேஜர் கார்ட்ரேட் ஃபேக்ட்ரி இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். நம்ம ஆரம்ப தேதி கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம இந்த வேலையை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணுமா, இதோட டீட்டெயில்ஸ் அதிகமாக தெரியணும் அப்படின்னா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அதில் கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்னும் முழு விவரமே இருக்கும். ஸோ யார் யாரெல்லாமே கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வேலை கிடைக்கும். 10வது நீங்கள் ஜஸ்ட் முடிச்சிருந்தாலே போதும். இது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் மற்றும் கம்பெனி ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.